வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி ரைஸ் உடையாமல் நல்லா உதிரியாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அளவு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸை ஊற வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கீரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிரியாணிக்கு எப்பவுமே புதினா கீரை தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு போடுறோமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சேர வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம எப்பயுமே சரி நம்ம 1 டம்ளர் அரிசி சேர்க்குறோன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி கீரை மேலே தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஏன்னா குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருள் சேர்க்கணும். எப்பயுமே சரி ரைஸோட சிக்கன் கூட இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், ரைஸ் குலையாமல் நல்லா உதிரியாகவே இருக்குது. டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ரேஷியோலேயே நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.